பிறக்கப் போவது கலியுகம். எனவே பிறக்கப் போகும் குழந்தைக்காக கலிபுருஷனுக்கு அமாவாசை அன்று அதர்வண வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜை நடத்த வேண்டும். அந்த பூஜையில் இடப்படும் படையலை காந்தாரி உட்கொண்டால் புஜபல பராக்கிரமம் பொருந்திய குழந்தை பிறக்கும். கலிபுருஷனின் அம்சத்தில் நிச்சயம் குழந்தை பிறக்கும். கணிகரே, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அமாவாசை அன்று அதர்வண வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜை நடத்த வேண்டும். சகுனி, இங்கே என்ன நடக்கிறது? உனக்காக பிரத்யேகமான பூஜை நடக்கிறது. நம் குடும்பத்தில் இது போன்ற உக்கிரமான பூஜைகள் யாரும் செய்ததில்லையே. யாரும் செய்யாவிட்டால் என்ன, நாம் செய்வோம், உன்னுடைய நன்மைக்காக. சகுனி, எனக்கு அச்சமாக இருக்கிறது. மனம் ஏனோ படபடக்கிறது. அக்கா, நீ இந்த அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசியாக நீடிக்க வேண்டாமா? சத்திரிய பெண்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாதா? அரண்மனையின் மூலையில் தாசியினை போல முடங்கி கிடக்க வேண்டியிருக்கும். சகுனி, அது மட்டுமல்ல, குந்தி தேவி அரசாள நீ அவர்களுக்கு சேடி பெண்ணை போல பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். சகுனி, போதும், நிறுத்து. இன்னும் சொல்கிறேன், காது குளிர கேட்டுக்கொள். நீ உயிருக்கு நிகராக நேசிக்கும் பேரரசர் திருதராஷ்டிரன் நிழலை கூட நெருங்க முடியாது. அப்படி ஒரு நிலை நேர்ந்தால் அந்த கணமே நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். உன் தம்பி நான் இருக்கும்போது உன்னை அந்த நிலையில் தத்தளிக்க விட்டு விடுவேனா? அக்கா, நீ கர்ப்பம் தரித்தும் காலம் கடந்தும் இன்னும் பிள்ளை பெறவில்லை. நீ கர்ப்பிணி பெண்ணாக, ஏக்கம் நிறைந்த தாயாக இந்த அரண்மனையில் வலம் வருவதை காணும் போது என் கண்களில் ரத்தமே வடிகிறது. அக்கா, கண்ணீரை துடைத்துக் கொள் அக்கா.
இந்த அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் உன்னை ஏளனம் செய்கிறார்கள். சகுனி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நீ எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பூசையில் முழு மனதோடு பங்கெடுத்துக்கொள். யார் தடுத்தாலும் பூஜையில் இருந்து எழுந்து விடாதே. புரிந்ததா? வாக்கா. சகுனியின் இந்த சூழ்ச்சி உங்களுக்கு ஞான திருஷ்டியில் தெரிந்திருக்குமே. இதனால் ஏற்படும் விபரீதத்தை தடுக்க நீங்கள் ஏதும் முயற்சி எடுக்கவில்லையா? இந்த இக்கட்டில் இருந்து காந்தாரியை காப்பாற்றத்தான் பீஷ்மரை எழுப்பினேன்.
இந்த படையலை உண்டுவிடு. எனக்கு தயக்கமாக இருக்கிறது சகுனி. அக்கா, நீ இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாங்கிக்கொள், சாப்பிடு. சகுனி, வாங்கிக்கொள் அக்கா. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பார்த்தால் தெரியவில்லையா பிதாமகரே? பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அத்தினாபுரத்தை பிடித்த நீங்காத பிணினி, யாரை கேட்டு இப்படி ஒரு பூஜையை செய்ய துணிந்தாய்? யாரை கேட்க வேண்டும்? வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவனான என்னை கேட்டிருக்க வேண்டும். இல்லை அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியான திருதராஷ்டிரரை கேட்டிருக்க வேண்டும். இல்லை மகா மந்திரியான விதுரரையாவது கேட்டிருக்க வேண்டும். தங்களை எல்லாம் கேட்க இது அரச வைபோகம் இல்லை. நீ தனிப்பட்ட முறையில் எதை செய்தாலும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் பட்டத்து அரசியான காந்தாரியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாள். இதை செய்வதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இடைமறித்து பேசுவதற்கு பிதாமகர் என்னை மன்னிக்க வேண்டும். நான் கர்ப்பம் தரித்து சராசரி பெண்ணின் பேறு காலமான 10 மாதங்களை கடந்து விட்டேன். இது குறித்து என்றாவது உங்களில் யாரேனும் கவலைப்பட்டதுண்டா? காந்தாரி ஏன் ஈன முடியாத கர்ப்பிணியாக அவதியுறுகிறாள் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? ஏன் இப்படி ஒரு சாபக்கேடு என்னை பற்றி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது என்று யாராவது கண்ணீர் சிந்தினீர்களா? எத்தனை வைத்தியர்களிடம் இது குறித்து நான் பேசினேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பேசியதை நான் மறுக்கவில்லை. ஆனால் செயலில் என்ன நடந்தது? எனக்கும் வாரிசு வேண்டும் என்ற சகுனி செயலில் இறங்கி இந்த பூஜையை செய்திருக்கிறான். ஆனால் இந்த பூஜையை செய்தால் என்ன நல்லதோ நடக்கும்? கெட்டதோ அது எனக்கு தெரியவில்லை. ஒரு சகோதரனாக சகுனி என் மீது காட்டும் அன்புதான் தெரிந்தது. என் மேல் எடுத்துக்கொண்ட அக்கறைதான் தெரிந்தது. யாருக்கும் என் சகோதரனின் பாசத்தை குறை கூற உரிமை இல்லை.
வெற்றி கலிபுருஷா. நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம். இந்த பூமியில் பிறக்க எனக்கு உதவி செய்து விட்டாய் தோபரா. ஆம், நானும் நீயும் இணைந்து விட்டோம். இனி பூலோகத்தில் நல்லவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ இயலாது. துவாபரா, உனது யுகத்திலாவது மக்கள் சிறிதேனும் நிம்மதியாக இருந்தார்கள். என் யுகம் பிறக்கும் போது அவர்களின் நிலைமையை சற்றே யோசித்துப்பா. அநீதி தலைவிரித்தாடும், கயவர் கூட்டம் கொட்டாரம் அடிக்கும், ஏமாற்று பேர்வழிகள் எக்காலமிடுவார்கள், அதர்மம் அகிலத்தை அலைக்கழிக்கும். சரியாக சொன்னாய் துவாபரா. குருவே, கேட்கவே உடல் நடுங்குகிறதே. இனி இந்த பூலோகத்தின் நிலைதான் என்ன? இனிமேல் மக்கள் கலிபுருஷனின் பிடியில் சிக்கி அவதியுறத்தான் வேண்டுமா? மேனி மெலியாமல் ஞானம் கெட்டுமா? கும்பி சுருங்காமல் தவம் பலிக்குமா? ஆவி ஒடுங்காமல் முக்தி எட்டுமா? குருவே, தங்களின் கூற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. காற்று புகாத இடத்தில் சிக்கிய கரித்துண்டு இறுகி வைரமாகிறது. தீயில் குளிக்கும் மண் வெளுத்து சொர்ணமாகிறது. துயரக் கடலை நீந்தி கடக்கும் மனிதன் இறைவனாகிறான். அப்படி என்றால் அதர்மத்தின் பாதையில்தான் இந்த உலகம் நடைபோடப் போகிறதா? போகும் பாதை என்னமோ அதர்மம்தான். ஆனால் சேரும் இடம் நிச்சயம் தர்மமாகத்தான் இருக்கும். அது எப்படி முடியும்? கலிபுருஷனின் கையில் இந்த உலகம் சிக்கிய பிறகு தர்மம் எங்கிருந்து முளைக்கும்? அதர்மத்தை விதைக்க கலிபுருஷன் பிறந்தால் தர்மத்தை நிலைநாட்ட ஒருவன் பிறந்திருக்க மாட்டானா? குருவே, கலிபுருஷன் அதர்மத்தை இந்த பூவுலகில் அரங்கேற்றலாம். ஆனால் அவனால் ஒருபோதும் தர்மத்தை அழிக்க முடியாது. அவனில்லை, நம்மையெல்லாம் படைத்த இறைவனாலேயே தர்மத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் தர்மம்தான் பூரணம், தர்மம்தான் சாஸ்வதம், தர்மம்தான் பிரபஞ்சம், தர்மம்தான் அண்டம், தர்மம்தான் ஆதி, தர்மம்தான் அந்தம், தர்மம்தான் இறைவன். அப்படி என்றால் கலிபுருஷன் எதற்காக அவதரிக்க வேண்டும்? பாலைவனத்தில் தான் தண்ணீரின் அருமை தெரியும். அதர்மம் தலைவிரித்தாடும் போதுதான் தர்மத்தின் மகிமை புரியும். எனவேதான் கலிபுருஷன் அவதரித்துள்ளான். பிறகு தர்மத்தை நிலைநாட்டப் போவதுதான் யார்? அதர்மத்தை அரங்கேற்ற கலிபுருஷன் பிறந்தான். தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்துள்ளான். தர்மமே சாஸ்திரம், தர்மமே மந்திரம், தர்மமே வேதாந்தம், தர்மமே நிரந்தரம். கருவண்டாக வட்டமிடும் கண்கள்,
செம்மாதுளை ஒத்த இதழ்கள். மின்னலை மிஞ்சும் இடை. முத்துக்களைச் சிந்தும் சிரிப்பு. நகுலா, சகாதேவா, அர்ஜுனா, தர்மா, பீமா. அம்மா அம்மா, இன்னுமா நீங்கள் உறங்கவில்லை? போகிறோம். வாருங்கள். இவர்களுக்கு இன்று என்ன ஆயிற்று? ஒரு நாளும் இல்லாமல் இன்று அவரவர்கள் தனிமையில் நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாமா, மாமா. மருமகனே, ஏன் இத்தனை பதற்றம்? நான் கேள்விப்பட்டது உண்மையா? விஷயம் என்னவென்று சொன்னால்தானே நீ கேள்விப்பட்டது உண்மையா பொய்யா என்று சொல்ல முடியும். கர்ணன் சுயம்பரத்திற்கு வர மறுத்திருக்கிறான். ஆமாம், மறுத்தான். வர மறுத்த கர்ணனை வந்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆமாம், கட்டாயப்படுத்தினேன். மாமா, ஏன் இப்படி ஒரு அபத்தமான காரியத்தை செய்தீர்கள்? கர்ணன் சுயம்பரத்திற்கு வருவதில் என்ன அபத்தம் இருக்க முடியும்? அவன் உன் அண்ணன் துரியோதனனுக்கு ஆருயிர் தோழன் அல்லவா? கர்ணன் துரியோதனனின் ஆருயிர் தோழனாக இருக்கலாம், ஆனால் என் அண்ணனது வெற்றிதான் எனக்கு முக்கியம். எனக்கும் என் மருமகன் துரியோதனனின் வெற்றிதான் முக்கியமானது. அப்படி என்றால் கர்ணனை சுயம்பரத்திற்கு வரச் சொல்லி எதற்காக நிர்பந்தித்தீர்கள்? மருமகனே, உன்னை சாமர்த்தியசாலி என்றுதான் நினைத்தேன். ஆனால் அனுபவம் இல்லாத சிறுவன் என்பதை மெய்ப்பித்து விட்டாய். மாமா, சொல்வதை புரியும்படியாக சொல்லுங்கள். சொல்கிறேன். திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்வது என்ன சாதாரண காரியமா? அங்கே என்ன போட்டி நடக்குமோ யாருக்கு தெரியும்? கதா யுத்தம் நடந்தால் துரியோதனனே வெற்றி பெறுவான்.
வில்லை மையமாக கொண்டு போட்டி நடந்தால் துரியோதனன் வில் வித்தையில் அத்தனை தேர்ச்சி பெற்றவன் இல்லை என்பது உனக்கே தெரியும். அவன் சுயம்பரத்தில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு மிகவும் குறைவு என்பது என்னுடைய கணிப்பு. எனவேதான் வில் வித்தையில் அபார திறமை பெற்ற கர்ணனை தூண்டிவிட்டேன். கர்ணன் சுயம்பரத்தில் வெற்றி பெறுவதால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது மாமா? கர்ணன் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் விசுவாசி. அன்பென்ற பொல்லாத விலங்கினால் அவனை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் உன் அண்ணன் துரியோதனன். மாமா, கர்ணன் சுயம்பரத்தில் பரிசாக வென்ற திரௌபதியை நான் துரியோதனனுக்கு மனமுடித்து வைப்பேன். மாமா, அது எப்படி சாத்தியமாகும்? சுயம்பரத்தில் வெற்றி பெற்ற கர்ணன் அல்லவா திரௌபதியை மணக்க வேண்டும்? பீஷ்மர் வெற்றி கொண்ட காசி தேசத்து ராஜகுமாரிகளை இளவரசர் விசித்திர வீரியனுக்கு மனமுடித்து வைத்த வரலாறு இந்த அத்தினாபுரத்தில் இருக்கிறது. எனவே அந்த கவலை உனக்கு வேண்டாம். அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் மருமகனே. மாமா, உங்களது சாதுரியம் தான். சகுனி என்றால் அனைத்து சர்வ நற்குணங்களும் பொருந்தியவர். நான் கூறுவது சரிதானே மாமா? மிகவும் சரி. நான் மிகவும் நல்லவன். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வியாசர் நிறைய விஷயம் கேட்கிறார். நீ எதை பற்றி கேட்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. உண்மையாக புரியவில்லையா அல்லது புரியாதது போல் நடிக்கிறாயா? பாஞ்சால நாடு வளம் மிக்கது, செல்வ வளம் மிக்க நாடு என்று சொன்னாரே, அதை பற்றியா? இதில் நடிப்பதற்கு என்ன இருக்க போகிறது? புரிந்தால் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன், புரியாததால் கேட்கிறேன். இன்று உங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் உறங்காமல் இருக்கிறீர்கள்? கண்களை மூடித்தான் உறங்க வேண்டுமா? கண்களை திறந்தபடி உறங்க பயிற்சி எடுக்கிறோம். இப்போதே உறங்கி விடுகிறோம். கன்னியர்கள்தான் திருமண ஏக்கத்தில் தவிப்பார்கள். உங்களுக்கு என்னவாயிற்று? உறங்குங்கள். அது மட்டுமா? ஏதோ சொன்னாரே. அண்ணா, கன்னியர்களுக்குத்தான் திருமண இயக்கம் வர வேண்டுமா? காளையர்களுக்கு வரக்கூடாதா? இதை நீ அம்மாவிடம்தான் கேட்க வேண்டும். நானும் முன்னிலையில் தானே இருக்கிறேன். அங்கு என்ன பேச்சு? ஒன்றுமில்லை அம்மா, நாங்கள் உறங்கி வெகு நேரம் ஆகிவிட்டது. உறங்கு.
அரசே, வருத்தப்படவில்லை என்றால் தங்களை நான் ஒன்று கேட்கலாமா? கேள். இவ்வளவு ஆடம்பரமாக தாங்கள் எங்கு கிளம்பி விட்டீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? ருத்ரா, தெரியாததைப் போல் கேட்கிறாயே. அனைத்து மன்னர்களைப் போல நானும் திரௌபதியின் சுயம்வரத்திற்குத்தான் கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை வயதிற்கு பிறகு தாங்கள் இந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்ளதான் வேண்டுமா? திரௌபதியின் அழகில் மயங்கித்தான் நான் இந்த சுயம்வரத்திற்கு கிளம்புகிறேன் என்று நினைக்கிறாயா ருத்ரா? சுயம்வரத்திற்கு நான் செல்லும் நோக்கம் திரௌபதி அல்ல. வேறு என்ன காரணம் அரசே? என் தங்கை மாத்திரியை நீ மறந்து விட்டாய் அல்லவா? நான் இன்னும் மறக்கவில்லை. இன்றோடு என் தங்கை மாத்திரை மரித்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எப்படி என் தங்கையை நான் மறக்க முடியும்? அவள் செய்த குற்றம் தான் என்ன? பாண்டு மன்னரை மனதார விரும்பியதை தவிர சக்கரவர்த்தி பாண்டுவை என் தங்கை மனதார நேசித்தார். சாபம் பெற்ற பாண்டு மன்னருக்காக தன் உயிரையே பறிகொடுத்தால் மரணத்தை தழுவும் முன் தான் பெற்ற செல்வங்களை குந்தியிடம் ஒப்படைத்தான். பாண்டுவின் பிள்ளைகளாகிய பாண்டவர்களை வாழ விட்டார்களா அந்த கௌரவர்கள்? உங்கள் தங்கை மாத்திரிக்கும்
நீங்கள் செல்லும் சுயம்பரத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அரசே? இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. என் தங்கை மாத்திரியின் புத்திரர்களான நகுலன் சகாதேவனை கொன்றது யார்? வாரணாவத மாளிகையில் அவர்கள் தீப்பற்றி எறிந்ததால் மடிந்து போனார்கள். இல்லை இல்லை, அத்தனையும் கட்டுக்கதை. பாண்டவர்களை திட்டமிட்டு சதி செய்து கொன்றது அந்த கௌரவர்கள். பாண்டவர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவன் அந்த துரியோதனன். அவன் நிச்சயம் அந்த சுயம்பரத்திற்கு வருவான். அந்த சுயம்பரத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டால் ஹஸ்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு பலம் வந்துவிடும். அதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். இந்த போட்டியில் நானே வெற்றி பெறுவேன், கௌரவர்களை அழித்தொழிப்பேன். அரசே, ஏன் இந்த விபரீத சிந்தனை? உங்கள் ஒருவரால் அந்த குரு தேசத்தை அழிக்க முடியுமா? நான் தனி ஒருவனாக முடியாதுதான். அதனால் தான் நான் இந்த சுயம்வரத்திற்கு செல்கிறேன். சுயம்வரத்தில் நான் வெற்றி பெற்று விட்டால் பாஞ்சால தேசத்தின் உறவு எனக்கு கிடைக்கும். துருபதனுக்கும் ஒரே ஒரு இலக்கு அந்த குரு தேசம்தான். நாங்கள் இருவரும் இணைந்து அந்த ஹஸ்தினாபுர சாம்ராஜ்யத்தை அடியோடு அழிப்போம். ருத்ரா, நான் இந்த சுயம்வரத்திற்கு செல்ல இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அது? இந்த சுயம்வரம் அர்ஜுனனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுனன் தான் இறந்து விட்டானே. அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறான் என்று துருபதன் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறான். என் மனதில் எங்கோ ஒரு ஓரத்திலும் பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? பாண்டவர்கள் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அந்த சுயம்வரம் மண்டபத்திற்கு வருவார்கள். அப்படி வந்தால் அர்ஜுனனே சுயம்வரத்தில் வெற்றி பெறுவான். அப்படி வெற்றி பெற்றால் அதை துரியோதனன் ஒரு காலம் பொறுத்துக் கொள்ள மாட்டான். சுயவரம் மண்டபத்திலே கலகம் வெடிக்கும். அந்த கலகத்திலேயே அவன் கதையை நான் முடித்து விடுகிறேன்.